கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி தாவீதுடைய அனுபவத்தை நாம் பார்த்தோம். இந்த வேளையிலும் கூட சங்கீத புத்தகம் 32 சங்கீதம் 6 வசனம், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்கிற அந்த ஒரு காரியத்தை தாவீது சொல்வதாய் பார்க்கிறோம். இந்த சங்கீதமானது மல்கீஸ் என்னும் தாவீதின் போதக சங்கீதம் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீதுடைய போதக சங்கீதம் தன் வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே தேவன் நடத்துகின்ற ஒரு நல் வாழ்க்கையை அவர் வாழ்க்கையில் கண்டபடியினாலே அவர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். தேவன் நம்மை போதிக்க விரும்புகிறார், நடக்க வேண்டிய வழியை காண்பிக்க விரும்புகிறார். காரணம், நான் நடந்து போகின்ற பாதையிலே என்ன நடக்கும், நம் வழி எப்படி என்று சொல்லி நம்மால் முழுமை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் தேவனோ எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் ஆதியும் அந்தமுமானவர். அவர் அல்பாவும் ஒமேகமானவர். அவர் முந்தினவரும் பிதினமானவர். அவர் இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவராய் இருக்கின்றபடியினாலே, ஜீவனுள்ள தேவனாய் இருக்கின்றபடியினாலே அவர் நடத்துகின்ற ஒரு வழி என்பது, அவருடைய ஆலோசனை என்பது நம் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். அதைதான் இங்கே தாவீது சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தேவனுடைய வழியில் நடப்போம், தேவனுடைய ஆலோசனை கேட்போம். குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்கிற ஆலோசனையை தேவன் கொடுப்பார். நம் வழியிலே எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் வழியை காண்பிப்பது மாத்திரமல்ல, நமக்கு வேண்டிய நன்மையான ஆலோசனை கர்த்தர் கொடுத்து பாதுகாப்பான பாதையில் நடத்த அவர் விரும்புகிறார். தாவீது வாழ்க்கையிலே தேவனால் நடத்தப்பட்ட போது அவர் வாழ்க்கை வெற்றியாய் இருந்தது. தேவ ஆலோசனை பிரகாரமாய் போகின்ற போது அவர் வாழ்க்கையிலே தோல்விகள் வந்தாலும் கூட அவைகளை மேற்கொண்டு வெற்றியை பெறுவதை நாம் வேதத்தில் தாவீதுடைய காரியங்களை பார்க்க முடியும். அதுபோல் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட தேவன் நம் வழியை நடத்தும்படியாக, தேவ ஆலோசனை பிரகாரமாய் வாழும்படியாக நாம் ஒப்புக் கொடுப்போம். ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. அவர் நடத்த நம் வாழ்க்கையில் இடம் கொடுப்போம். அவர் ஆலோசனை பிரகாரமாய் வாழ நம்மை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு அநேக பரிசுத்தவான்களை நீ நடத்தினீர், அநேக பரிசுத்தவான்களுக்கு ஆலோசனை சொன்னீர். அதுபோல இன்றைக்கு வாழ்கிற எங்களையும் நடத்த பிரியப்படுகிறீர், விரும்புகிறீர். ஆலோசனை மூலமாக எங்களை அழிவுகளுக்கும் எங்களை வியாதிகளுக்கும் வேதனைகளுக்கும் தப்புவிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறபடினாலே ஆலோசனை பிரகாரம் நடத்தும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.